வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பா தமிழ் பாய்ஸ் ஃபேமிலிக்கு இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறது 2022ல ரிலீஸ் ஆன செலினா கோல்ட் அப்படின்ற ஒரு இந்தோனேஷியன் அடல்ட் டிராமா படத்தோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தான் சொல்ல போறேன். இந்த படத்துக்கு பொண்ணெல்லாம் சொல்லி நான் போர் அடிக்க விரும்பல. டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி சேனலை யாராச்சும் பாட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய்ஸ் சேனல். நான் ஹரிஹரன். சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. நீங்க கேட்கிற படங்கள் வெப் சீரிஸ் எல்லாம் நம்ம டெலிகிராம் சேனல்ல காத்துட்டு இருக்கு. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே 1942 பிலிப்பைன்ஸ்ல காட்டுறாங்க. உலக போர் நடைபெற்று இருக்க காலகட்டம். பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற ஒரு குக்கிராமத்துல செலினா அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. செலினா அவங்க அப்பா பலுக்காட்டமா ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு அழுதுகிட்டே சொல்றாங்க, அப்பா என்ன விட்டுருப்பா, நான் எங்கேயுமே வரல, நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன், பட் அந்த இடத்துக்கு மட்டும் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுது சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணோட அப்பா எதையுமே கால வாங்காம ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லுக்கடையில உட்கார்றாரு. அந்த கல்லுக்கடையில இருக்கிற ஒரு பெண்மணி இந்த பொண்ணை பார்த்துட்டு, பாக்குறதுக்கே சின்ன பொண்ணா இருக்காயா, இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டா அந்த குடும்பக்காரட்ட கொடுக்க போற பாபாய், அந்த பொண்ணு விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு செலினா அப்பா, எல்லாம் எனக்கு தெரியும், குடும்ப கஷ்டம் தானே கொடுக்க போறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணை திருப்பி வலுக்கட்டாயமா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. இவங்க எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இவங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு வெளியில இருந்து ஒரு அம்மா அவங்க பொண்ணை கைத்தாங்களா கூட்டு போறத காட்டிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு நமக்கு இது வரைக்கும் தெரியாது. வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கண்ணு தெரியாம இருக்கிற பொருத்தனை காட்டுறாங்க. இவனும் இதே வீட்டுல தான் ரொம்ப நாளா தங்கிட்டு இருக்கான் போல இருக்கு. இப்ப அந்த வீட்டோட மாடியில டாங்கோ அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவரை தேடி தான் செலினா அப்பா வந்திருக்காரு. டாங்கோ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராணுவத்துல வேலை பார்த்திருக்காரு. அவரு விபத்துல கால் நடக்க முடியாம போயிட்டு, அதனால ராணுவத்துல வெண்ல வந்து அங்க கொடுத்த பணத்தை வச்சு இங்க வட்டி கொடுத்து சம்பாரிச்சிட்டு இருக்காரு. இப்போ கூட ஒரு பெண்மணி அவசர தேவைக்காக கொஞ்சம் நகையை கொடுத்து பணம் வாங்க வந்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா பணம் கேட்கும் போது நகையை மூஞ்சில எடுத்துக்கு அடிச்சிருவேன், இதுக்கு மேல பணத்தை தர முடியாது சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்காரு. இந்த பணத்தை வாங்க பெண்மணிக்கோ தலையெழுத்து அப்படின்ற மாதிரி பணத்தை வாங்கிட்டு போறாங்க. அவங்க வெளில போன கொஞ்ச நேரத்துக்கு அடுத்தது செலினா அப்பா கிட்ட போயிட்டு, உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என் பொண்ணை பச்சிக்கிட்டு கொஞ்சம் பணத்தை கொடுங்க, எனக்கு குடும்ப கஷ்டம் நிறைய இருக்கு, ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறேன், சக்சஸ்ஃபுல்லா போயிடுச்சுன்னா சீக்கிரம் என் பொண்ணை மீட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போயிருக்கா. செலினா பார்த்த அடுத்தது டாங்கோ என்ன பண்றான், அவங்க அப்பா கேட்ட பணத்தை விட எக்ஸ்ட்ரா பணத்தை கொடுத்து அவங்க அப்பாவை அனுப்பி வைக்கிறான். இனி அழுது பிரோஜனம் கிடையாது, நீ என்ன பண்ற, உன் ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு என் கண்ணு முன்னாடியே குழி அப்படின்ற மாதிரி டாங்கோ சொல்றான். சோப்பு போட்டு குழி, எனக்கு இந்த இடத்துல கண்ணுக்கு தெரியாம நிறைய வியாதிகள் பரவிட்டு இருக்கு, உன்கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு வியாதி எனக்கு பரவிட போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இந்த டாங்கோக்கு இருக்கிறது ஒரு மரத்தால செய்யப்பட்ட வீடு. மேல தண்ணி ஊத்தினா கீழே வரும். அந்த தண்ணியில தான் இந்த கண்ணு தெரியாதவன் அவனோட உடம்பு கழுவிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு தூங்க போறாங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி செலினாவை அவன் வலுக்கட்டாயமா கற்பழிக்க ஆரம்பிக்கிறான். பொண்ணை வலுக்கட்டாயமா கற்பழிச்சிட்டு டயர்டா தூங்கிட்டு இருக்கான். அப்ப இந்த பொண்ணு பக்கத்துல இருக்கிற அந்த பொண்ணை ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க வீட்டை நோக்கி ஓடிட்டு இருக்கா. இதை எல்லாத்தையுமே இந்த கண்ணு தெரியாதவன் நோட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு போன கொஞ்ச நேரத்திலே இந்த கண்ணு தெரியாதவனை கூட்டு டாங்கோ பால் கேட்கிறான். அப்புறம் ஒரு கிளாஸ் நிறைய பாலை கொடுத்துட்டு அந்த பொண்ணு மேற்கு திசை நோக்கி போன அப்படின்ற மாதிரி சொல்றான். எங்கடா போயிட போறா, இங்க தான் வந்தாகணும், நீ போய் தூங்க அப்படின்ற மாதிரி இந்த கண்ணு தெரியாதவனை அனுப்பி வைக்கிறான். செலினா நேரம் அவங்க அப்பாவோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட கெஞ்சி கூத்தாடி பாக்குறா. ஆனா அவங்க அப்பாவோ நல்ல சரக்கு அடிச்சுட்டு அவங்க கிட்ட எல்லாம் மனுஷன் பேச முடியாது, நீ வீட்டை விட்டு வெள்ள போ அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை வெள்ள துரத்திட்டான். இந்த பொண்ணுக்கு போறதுக்கு வேற இடம் கிடைக்கல. மனச கல்லாக்கிட்டு திருப்பி அந்த டாங்கோட வீட்டுக்கு வரான். வந்து பார்த்தா இந்த கண்ணு தெரியாதவன் இந்த பொண்ணுக்காக காத்துட்டு இருக்கான் போல இருக்கு. என்ன, நான் வருவேன்னு உனக்கு முன்னாடியே தெரியும் போல இருக்கு, அதான் நான் வந்துட்டேன்ல, போய் தூங்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டு இந்த டாங்கோட பக்கத்திலே பாய போட்டு படுக்கிறான். தன்னோட வாழ்க்கை இவ்வளவு கேள்விக்குறி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு சோகத்தோட படுத்து இருக்கத காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் கால இந்த கண்ணு தெரியாதவனை போட்டு டாங்கோ அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். அவனும், அப்பா வலிக்குதுப்பா, விட்டுருப்பா, கோடி செத்து போனக்கு நான் என்னப்பா பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு அலறிட்டு இருக்கான். ஆனா செலினா சாப்பாடு ரெடி அப்படி சொன்ன உடனே அந்த கண்ணு தெரியாதவனை விட்டுட்டு டாங்கோ சாப்பிட வரான். சாப்பிட போறதுக்கு முன்னாடி செலினா கிட்ட, வீட்டுக்குள்ள கின்னஸ் போடக்கூடாது, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அது மட்டும் இல்லாம நான் எப்பெல்லாம் சம்பவம் பண்ண கூப்பிடணும் நீ வந்துகிட்டே இருக்கணும், முடியாது அப்படின்ற வார்த்தையை சொல்லக்கூடாது சொல்லிட்டு இருக்கான். சாப்பிடறப்ப இந்த கண்ணு தெரியாதவனுக்கு சாப்பாடு தரல அப்படி சொல்லி கேட்கும்போது அவன் இந்த வீட்டு கோழிகளை நிறைய கொண்டு இருக்கான், அவனுக்கு சாப்பாடு தரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா செலினாக்கு மனசு கேட்காம அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கறான். அவன் மொத பாட்டி இப்படிப்பட்ட சாப்பாடை சாப்பிடறான் போல இருக்கு. மனசுல இருந்து கண்ணுல இருந்து தண்ணீரா ஊத்துறத காட்டுறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது செலினாவை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறான். எல்லாருமே சாப்பிட்டு முடிச்ச கிடத்தது அவங்கவுங்க வேலைக்கு போறாங்க. இந்த டாங்கோ மாடியில உட்காந்துக்கிட்டு தன்னோட நகைகளை உருக்கி அதை இன்னொரு பாத்திரத்துல ஊத்திட்டு இருக்கான். செலினா அப்புறம் கண்ணு
தெரியாத 2 பேருமே தோட்ட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஓப்பனிங் சீன்ல ஒரு லேடி பார்த்தோம்ல, அவங்க வராங்க. வந்து டாங்கோ இருக்கானா அப்படி சொல்லி கேட்டுக்கிட்டு மாடிக்கு போறாங்க. மாடிக்கு போயிட்டு டாங்கோ கிட்ட கொஞ்சம் நகைகளை கொடுத்து கொஞ்சம் பணத்தை கேட்கறாங்க. ஆனா அவன் ரொம்ப கம்மியா தரான். இல்ல என் பொண்ணோட வைத்தியசாலைக்கு கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க அப்படின்னும் போது அப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு என்ன நினைச்சான்னு தெரியல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணத்தை கொடுத்து அனுப்பி வைக்கிறான். போறதுக்கு முன்னாடி அந்த லேடி கிட்ட உன் சின்ன பொண்ணை கேட்டாதான் சொல்லு அப்படின்ற மாதிரி நக்கல் பண்றான். இதை எல்லாத்தையுமே ஹீரோயின் ஒரு இடத்துல இருந்து நோட் பண்ணி பார்த்துட்டு இருக்கு. அந்த பொண்ணு கூட கார்டன்ல ஜாலியா நின்னு பேசிட்டு இருக்கான். அப்ப செலினா உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றேன். என்ன கேட்கணும், பயப்படாம கேளு அப்படின்ற மாதிரி டாங்கோ சொல்றான். என்னன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லேடி வந்தாங்க, அவங்க பொண்ணோட வைத்தியசாலைக்கு பணம் வேணும்னு சொல்லி கேட்கும்போது யோசிச்சு பார்த்து பணத்தை கொடுத்தீங்க. அப்படிப்பட்ட நல்லவரான நீங்க என்ன மட்டும் எதுக்கு விருப்பமே இல்லாம தொட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இனிமேட்டு உன் விருப்பம் இல்லாம நான் உன்னை தொட மாட்டேன், உனக்கு எப்ப விருப்பப்பறியோ அப்ப நீ என் கூட வந்து சம்பவம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ற. அப்ப அந்த இடத்துல செலினா அந்த டானாக்கு ஒரு முத்தத்தை கொடுக்கறான். அவ முத்தத்தை கொடுத்த நேரம் பார்த்து வானத்துல இருந்து விமானத்துல நிறைய பேப்பர்ஸ் வந்துட்டு இருக்கு. அதை எடுத்து படிச்சு பார்த்த டாங்கோ ஆடி போயிட்டான். என்னன்னா கூடிய சீக்கிரத்திலே இந்த இடத்துல போர் ஆரம்பிக்க போகுது, அதனால இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் பாதுகாப்பான இடத்துக்கு போங்க அப்படின்ற மாதிரி ராணுவத்தார சொல்லிருக்காங்க. இத பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அன்னைக்கு நைட்டு டாங்கோ இந்த பொண்ணுக்கு ஆட்டுப்பாலை கொடுத்து இத குடிச்சினா உனக்கு மனப்பலம் தைரியம் எல்லாமே கூடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு ஒரு புதுசா செயினை கிஃப்ட் பண்றான். சோ செலினா ரொம்ப சந்தோஷமா அந்த டாங்கோட பக்கத்துல படுத்துட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே கீழே கண்ணு தெரியாதவன் யோசிச்சு பார்த்துட்டு இந்த பொண்ணு இப்படி மாறிட்டாலே அப்படின்ற மாதிரி சோகப்பட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா மன்னக்கால டாங்கோ என்ன பண்றான், செலினா கூட்டிட்டு கடத்தருக்கு போயிட்டு இருக்கான். அப்ப போறப்ப சரக்கு கடையில இருக்கிற எல்லாருமே வாங்க எங்க கடைக்கு சரக்கு அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போறாங்க. இவரும் சரி அடிக்கலாமே அப்படி சொல்லிட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப அங்க இருக்கிற எல்லாருமே இது நம்ம டாங்கோ மாதிரி தெரியலையே, ஆள் மாறிட்டான் போல இருக்கு, ஆள் சூப்பரா இருக்கானே அப்படின்ற மாதிரி அவனை பத்தி கேட்டுட்டு இருக்கும் போது எல்லாமே இந்த பொண்ணு வந்த நேரம் தான் ஏன்னா சுத்தமா மாத்திட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கல்லு கடைக்காரங்க அம்மா என்ன பண்றாங்க, செலினாவை தனியா கூட்டு போயிட்டு நீ நெருப்பு கூட விளையாண்டுட்டு இருக்க, அது உன்னை சுட்டுடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா செலினாவோ நான் நெருப்பு கூட விளையாடுறது அதை அணைக்கிறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி பஞ்சு டைலாக் எல்லாம் போயிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப செலினா அம்மா பத்தி இந்த கல்லு கடைக்காரம்மா ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு டாங்கோ செம்ம சரக்குல மட்டையாக விழுந்துட்டான். அவன் ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே செலினா டெஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு அவனோட லாக்கரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல நிறைய நகை இருக்கு. அதுல ஒரு நகையை பார்த்து காதலி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா செலினாவோட சின்ன வயசை காட்டுறாங்க. அவங்க அப்பா என்ன பண்றாரு, செலினாவையும் செலினா அம்மாவையும் வீட்டை விட்டு வெளில போக கூடாது சொல்லிட்டு அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அந்த அம்மா ஒரு நாள் கொடுமையெல்லாம் தாங்க முடியாம செலினாவை தனியா விட்டுட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. இதை எல்லாத்தையுமே செலினா குளிச்சுக்கிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. நைட்டு தூக்கம் வராம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த கண்ணு தெரியாதவன் கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பேசுறா. அதுக்கு அந்த கண்ணுக்கு தெரியாதவனும் செலினா நீ புண்ண மாதிரி கிடையாது, இப்ப மாறிட்ட, அவன் கூட சேர்ந்து நீ ரொம்ப மாறிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு செலினாவோ இந்த இடத்துல நான் தப்பிக்க முயற்சி பண்ண முடியல, அதனால அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், ஏன் நீ இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இந்த கண்ணு தெரியாதவனை பத்தி கேக்குறாங்க. அதுக்கு இந்த கண்ணு தெரியாதவனோ இந்த இடத்தை விட்டு நான் நிறைய பாட்டி தப்பிக்க ட்ரை பண்ணிருக்கேன், மேல படுத்திருக்கானே அவன் ஒண்ணும் என்னோட அப்பா கிடையாது, என்னோட அப்பா அம்மா எனக்கு கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு இவன் கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க, கொடுமைகள் தாங்காம நான் தப்பிச்சு போக முயற்சி பண்ணேன், அப்ப பாதி தெரிஞ்சிட்டு இருந்த என்னோட கண்ணை இவனும் உன்னோட அப்பாவும் சேர்ந்து தான் அடிச்சு வீணாக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இது வரைக்கும் நான் ஒரு நாள் கூட சிரிச்சு யாரும் பார்த்ததில்லன்னு சொல்லும் போது செலினாக்கு ரொம்ப சோகமா போயிட்டு, அது மட்டும் இல்லாம பெண்களோட உடல் அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி உனக்கு தெரியுமா, நான் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு செலினா கத்து தந்துட்டு இருக்காங்க. இப்ப மறுநாள் காலைல செலினா என்ன பண்றாங்க, துணி துவைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆத்துக்கு போறாங்க. அந்த ஆத்து தண்ணியில ஒரு பொண்ணு முழுகி சாக பாக்குறா. அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, உடனே அந்த பொண்ணு அழுக ஆரம்பிக்கிறா. செலினாக்கு ஒண்ணுமே புரியல, ஏதோ தப்பா நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது அப்ப ஓப்பனிங் சீன்ல ஒரு பெண்ணை பார்த்தோம்ல, ஒரு பொண்ணை கைத்தாங்கள கூட்டு போனாங்களே, அந்த பொண்ணோட அம்மா அப்பா வந்து இந்த பொண்ணை கூட்டு போறாங்க. ஓப்பனிங் சீன்ல பார்த்தா அதே பொண்ணு தான் இந்த பொண்ணு. குடும்ப கஷ்டம் தாங்காம டாங்கோ வீட்டுல இந்த பொண்ணு அடக்கு வச்சேன், அவன் டெய்லி இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி இந்த பொண்ணு மனநல பாதிச்சுட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இத கேட்ட செலினாக்கு செம்ம கோவம் வந்துட்டு நேரா அவனை போட்டு இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு பழி பண்ணணும் அப்படின்ற மாதிரி செம்ம கோவமா தன்னோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா இந்த கண்ணு தெரியாதவனை போட்டு டாங்கோ அடிச்சிட்டு இருக்கான். ஏன்னா நேத்து நைட்டு செலினா எடுத்து பார்த்த நகைய இப்ப தான் எடுத்துட்டான் அப்படி சொல்லிட்டு போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். அப்ப செலினா என்ன பண்றாங்க, செம்ம கோவமா ஒரு கத்தியை கொடுத்து அவனை கொன்னுடுங்க, டெய்லி அடிச்சு டார்ச்சர் பண்றதுக்கு ஒரே வழியா அவனை கொலை பண்ணிட்டா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிரும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ டாங்கோ வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். பட் செலினா ரொம்ப ஆக்டிவேட்டா இருக்காங்க. டாங்கோவை ஒரு அடிமை மாதிரி மாத்திட்டாங்க போல இருக்கு. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்கிட்டாங்க. இந்த கண்ணு தெரியாதவன் செலினா எப்ப வருவா அப்படின்னு
அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அப்ப இந்த கண்ணு தெரியாதவன ஒரு ஜப்பான் சோல்ஜர் கொலை பண்றதுக்காக ட்ரை பண்றான். அதை பார்த்து செலினா அந்த ஜப்பான் சோல்ஜரை கொலை பண்ணிட்டு இந்த கண்ணு தெரியாதவன் கூட ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா சம்பவம் பண்ணிட்டு இருக்கா. மறுநாள் காலைல இந்த டாங்கோ என்ன பண்றான், அந்த பணத்தை எரிச்சிட்டு அப்படியே வெளியே போயிட்டு இருக்கா. அப்படி வெளியே போறப்ப முதல் சீன்ல ஒரு லேடி பார்த்தாங்களே, அந்த லேடி கிட்ட பார்த்துட்டு நலம் விசாரிச்சுட்டு உங்க பொண்ணுக்கு எப்படிமா இருக்கா, நான் பண்ண எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை தரான். சோ அவனுக்கு ஒரு கை சரியா வராது போல இருக்கு. அந்த பணத்தை கையில கொடுக்க முடியல, கீழே போட்டு என்ன மன்னிச்சிருக்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கான். சரக்கு கடையில போய் உட்காந்துக்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு செலினா 2 நாளைக்கு வெளியூர் போறா, அது வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அதுக்கு ஏத்த மாதிரியே செலினா தன்னோட ட்ரெஸ்ஸையும் கூடவே அந்த கண்ணு தெரியாதவனோட ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா டாங்கோக்கு என்ன பண்றான், தம்ம போதில்ல அறக்க முடியாம வெளில வந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எல்லாமே செலினாவோட அப்பா தான். செலினாவோட அப்பா கிட்டே செலினா எப்படி பாட்ட பொண்ணு, எவ்வளவு அழகா இருக்கா, அவ குணத்தை பத்தி எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. அப்ப செலினாவோட அப்பா என்ன பண்றாரு, செலினா பத்தி ஒரு உண்மையை உன்கிட்ட சொல்லணும் அப்படின்றாரு. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டிய நீ கருப்பழிச்சில, அந்த கருப்பழிப்புல உருவாக்கின பொண்ணு தான் செலினா. செலினாப்ப பேணினை தான் உன் வீட்டுல வந்து விட்ட, அந்த பொண்ணு கூட நீ எப்படியும் தப்பு பண்ணணும் தெரியும், பெத்த பொண்ணு கூடயே தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லி அந்த அனுபவிச்சு டார்ச்சரை நீ சாகணும், இதுதான் நான் உனக்கு கொடுக்க போற மிகப்பெரிய தண்டனைன்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே டாங்கோக்கு ஒண்ணுமே புரியல. செலினா அப்பனை போட்டு உண்மையா சொல்லு சொல்லு அப்படின்ற மாதிரி அடிக்க பாக்குறான். ஆனா செலினாவோட அப்பா அவனை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்தை விட்டு ஓடி போயிட்டான். இவனும் தான் பொண்ணை பார்த்து மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வந்து பாக்குறான். வந்து பார்த்தா செலினா அந்த கண்ணு தெரியாதவன் கூட சம்பவம் பண்ணிட்டு இருக்கா. ஏய் என்ன தைரியம் தான் என் பொண்ணு கூட நீ சம்பவம் பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணு தெரியாதவனை போட்டு அடிக்க போறான். அதுக்காட்டி செலினாக்கு என்ன பண்றான், இந்த டாங்கோவை அடிச்சு வீட்டுக்குள்ள போட்டு வீட்டை கொளுத்திட்டு இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த கண்ணு தெரியாதவன் கூட இந்த வீட்டை விட்டு போயிட்டா. இப்ப மறுநாள் கால காட்டுறாங்க, ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு நகை பணம் எல்லாத்தையுமே இந்த கண்ணு தெரியாதவனை கொடுத்துட்டு எங்கேயாச்சும் ஒரு வைத்தியரை பார்த்து உன் கண்ணை சரி பண்ணிக்க, நான் இந்த கிணத்தை விட்டு போறேன், என்ன தேடாத அப்படின்ற மாதிரி போறேன். அதுக்கு அந்த கண்ணு தெரியாதோ, செலினா நீ இல்லனா என்ன அவன் தெரியாது, செலினா எங்க இருக்க செலினா, செலினா செலினா அப்படி சொல்லி கத்திட்டு இருக்கான். ஆனா செலினா அவனை விட்டு போயிட்டா. அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாரும் போற ஆரம்பிக்க போறனால அந்த கிணத்தை விட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப மட்டும் அந்த இடத்துல தத்தடிச்சுட்டு நிக்கிற மாதிரி காட்டி இந்த படத்தோட கதையை இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. இதோட வந்து பாத்தீங்கன்னா செலினா அப்படின்ற படத்தோட விமர்சனம் முடிஞ்சிட்டு. இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான படத்துல பார்க்கலாம். அது வரைக்கும் சப்போர்ட்டிங் கைஸ், தொடர்ந்து என்ன சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ரெகுலரா படம் பார்க்கறதுக்காக. நாளைக்கு இன்னொரு சூப்பரான படத்துல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை.